Hi guys, welcome to Voice of Princey. இன்னைக்கு நம்ம Theory of Love அப்படின டிராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம கை வந்துட்டு நம்ம தேர்ட் மேல லவ் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துப்பான் இல்லையா? ஒத்துக்கிறதுக்கு அப்புறமா நம்ம தேர்டுக்கு வந்துட்டு செம ஷாக் ஆயிடுமா. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பியும் நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். நீ தானடா சொன்ன அவன் மேல லவ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ தானடா சொன்ன அப்படின்னும் போது டேய் நான் எப்படா சொன்ன அவன் மேல லவ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அவன் லவ்லாம் எதுவுமே கிடையாதுடா அவன் என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றான். ஆனா நம்ம கை வந்துட்டு அதை நம்பவே இல்லை. அப்புறம் தான் அவன் கேட்குறான் எனக்கு தேர்ட் மேல லவ் இருக்கு சொல்லிட்டு உனக்கு யாரா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் பொசுக்குன்னு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஒயிட் ஹேர் சீனியர் வந்துட்டு கையை காமிச்சு விட்டுருவான். அவ்வளோதான் அவனுக்கு டே இருட பொசுக்குன்னு என்ன சொல்லிட்டேன். ஆமா நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு அந்த ஹேண்ட்ஸம் சீனியருக்கு வந்துட்டு நம்ம தேர்ட் மேல வந்துட்டு லவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆச்சு அப்படின்னும் போது ஐயோ இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா. டேய் நான் அதை நினச்சி சொல்லடா நீ ஒரு கிளியரே இல்லாமல் இருந்தியா உனக்கு வந்துட்டு தேர்ட் மேலே லவ் இருக்கா இல்லையான்ட்டு அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் நடக்கணும் சத்தியமாக எனக்கு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட் ஹேர் சீனியர் சொல்லிட்டு இருப்பான். பயபோல சும்மா விளாட்டுக்கு லைட்டாக கொளுத்தி போடுறது இந்த அளவுக்கு வந்து நிற்கிது போல இருக்கு. ஆக்சுவலி ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா நம்ம ஹேண்ட்ஸம் சீனியருக்கு நம்ம தேர்ட் மேலே லவ் கிரஷன் எதுவுமே கிடையாது. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக மட்டும்தான் பேசியிருக்கான். ஒன்றா எல்லாமே வெளியெல்லாம் போயிருக்காங்க போல இருக்கு. இது வந்துட்டு முழுக்க அந்த ஒயிட் ஹேர் சீனியரால் பரப்பப்பட்ட ஒரு வதந்தி மட்டும்தான். இது லாஸ்ட்டாக தெரிய வரும்போது கைக்கு வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக இருக்குமா. ஸோ நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர்கிட்ட போயிட்டு ரொம்ப சாரி சீனியர் நான் வேற உண்மை தெரியாமல் உங்களை வர ஓவராக போட்டு அடிச்சுட்டு ரொம்ப சாரி அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ இப்போதைக்கு பேச வேண்டியது என்கிட்ட கிடையாது அங்கே இருக்காங்க பாரு அவங்க கிட்ட தான் போய் பேசி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்டு கிட்ட அமுச்சு விட்டுருவான். நம்ம கை போயிட்டு தேர்டு பக்கத்தில் போய் உட்காரும் போது நம்ம தேர்டு வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்லாம் ஆகவே மாட்டான். இது என்ன மாதிரியான கேமு அப்படின்னு சொல்லி கேட்பான். டே இது கேம்லாம் இல்லைடா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது நிஜமாவே நான் சொன்னேன் என் மனசார சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் இப்போ நடந்ததை கேட்கல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாண்டி அதை பற்றி கேட்குறேன் அப்படின்னும் போது ஓ அதுவா ஆக்சுவலி அது வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோட லேப்டாப்பில் ஃபேஸ்புக் ஐடியில் வந்துட்டு ஹைட் பண்ணி ஒரு வீடியோ வச்சுருந்தேன் இல்லையா அந்த வீடியோவை பார்க்கும்போது தானே தெரியும் நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா நீ வந்துட்டு அதில் இருந்து மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதனால தான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பார்ல கிஸ் பண்ணதும் இந்த ஒரு ரீசனுக்காக தான். அதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சு நான் உன்னை வந்துட்டு மூவ் ஆன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற எல்லா விஷயமும் என்ன வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன்ற பயத்தில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. பட் நீ மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காரணமாக தான் என் மனசுக்குள்ள நான் நினச்சிருந்துருக்கேன் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுடா. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சில்லித்தனமாக நிறைய விஷயம் நான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டு நினைக்கும் போது தான் வந்துட்டு வந்துட்டு சொன்னால் நீ இந்த விஷயத்துல மூவ் ஆன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியலை. இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு டக்குன்னு வாயிலேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கும் நம்ம தேர்ட் அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் கேட்பான் நீ தப்பாக நினைக்கல நம்ம வேணால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம தேர்டு சொல்லுவான் நீ என்னை லவ் பண்ணுற அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தானே. ஸோ அதுக்கப்புறம் தான் நீ உங்களுக்கு லவ் பண்ண சொல்லிட்டு தோணிருக்கு. இதை நான் எப்படி நம்புறது நான் திரும்ப ஹர்ட் ஆக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கைக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை பரவாயில்லடா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் இட்ஸ் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் எப்போ வந்துட்டு என்கிட்ட நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது நீ இரு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அவனோட லவ்க்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்துட்டு சொல்லிடுவான். அதே இடத்துல நம்ம வந்துட்டு நடந்து வந்துட்டு இருப்பா லின்கிட்ட ஃபோன் பேசிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன் வெளியே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹேண்ட்ஸம் சீனியரும் அந்த ஒயிட் ஹேர் சீனியரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒயிட் ஹேர் சீனியர் வந்துட்டு டே என்னடா நினச்சிட்டு இருக்க நீ பாட்டுக்கு ஒரு ப்ரெஷரில் போய்ட்டு ஒரு பொண்ணை போய் கிஸ் பண்ணியிருக்க இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லைப்பா மனசு கொஞ்சம் வலிக்குது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னது மனசு வலிக்குதா ஏன்டா என்னாச்சு அதை விட அதை பற்றி பேச இப்போ ஒன்றுமே கிடையாது ஏன்னா நான் விரும்பின பர்சன் வந்துட்டு இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸம் சீனியர் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு யார் மேலே லவ் இருக்குது யார் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம வந்துட்டு நினச்சி பார்க்குறது என்னன்னா இதுக்கு முன்னாடி அவன் லின்னுக்கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா மதியானம் போல தான் சொல்லியிருப்பான் போல இருக்கு இந்த மாதிரி நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருப்பா. ஒருவேளை இது வந்துட்டு இவன் பார்த்துருப்பானோ அதனால தான் அப்படி சொல்கிறானோ நம்ம தான் ரீசனாக இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். பட் இன்னும் கிளியராக தெரியல. அப்புறமா நம்ம தேர்டு வந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பக்கத்தில் தான் நம்ம அதுக்கப்புறம் போன 2 பேருமே இருப்பானுங்க. அப்போ தான் நம்ம கை வருவானா வந்த உடனே நம்ம தேர்டு கிட்ட டே இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தேர்டு வந்துட்டு இல்லை நான் வரல எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவனுக்கு கஷ்டமாயிடும் அதனால் பெருசாக எடுத்துக்காம அப்படியா டே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னும் போது நான் வரல அப்படின்றான். அப்படியா சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்வான். இவன் அமைதியாகவே இருப்பான். நான் போகிறேன்டா
இவனும் அமைதியாகவே இருப்பான். டே நான் போயிடுவேன், நிஜமாக நான் போயிட்டேன் அப்படின்னும் போது ஒரு பேப்பரை தூக்கி போட்டு முதல்ல போய் தொலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம கைக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுவான். அவன் போனதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் போன 2 பேர்கிட்ட வந்துட்டு, டே என்ன தான் உன் பிரச்சனை, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ணலையே, இப்போ என்ன உனக்கு, அவன் கூப்பிட்டால உனக்கு போனால் தான் என்ன கஷ்டமா, ஓவராக தான் பண்ணுற அப்படின்னும் போது, நான் போகல எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராக தான் சீன் போடுற மாதிரியே சொல்லுவான். பார்த்தா அங்கே முன்னாடி போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் போல இருக்க கைக்கிட்ட. ஓ வந்துட்டியா, நானும் முன்னாடியே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற தேர்டுக்கு வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்குது, என்னது இது அப்படின்னு கொஞ்சம் கோவமாக கேட்கும்போது, உனக்காக தான்டா அப்படின்னும் போது உடனே சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுவாங்க. போயிட்டு உட்காந்து ஆர்டர் போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சாப்ஸ்டிக் வந்துட்டு நம்ம தேர்ட் எடுப்பா, அது வந்துட்டு உடஞ்சி கீழே விழுந்துடும். உடனே நம்ம காய் வந்துட்டு இரு வெயிட் பண்ணி நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாங்கிட்டு வந்து எடுத்து கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இந்த இறா வந்துட்டு பிடிக்கும் போல், அந்த பெரிய இறா பிடிக்கும் போல். ஸோ அதை வந்துட்டு அவனுக்காகவே வந்துட்டு தோலெல்லாம் உரிச்சு வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பானா. அதை பார்க்கும்போது நம்ம தேர்டுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு அதை வெளியே காமிச்சிக்காமலே இருப்பான். அப்போ கரெக்டாக நம்ம 2வா போனான்னு தெரியல, 2 பேரில் எவனோ ஒருத்தர் வந்துட்டு ஃபோன் பண்ணுவானுங்க. ஃபோன் பண்ணிட்டு எங்கடா இருக்க, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய் வந்துட்டு ஏன்டா அந்த மாதிரி சொன்னேன், அவங்களே வந்து ஜாயின் பண்ண சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னும் போது, இல்லை க்ளோஸ் பண்ணுற டைமு அவங்க வந்து ஜாயின் பண்ணால் அப்புறம் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும், ரொம்ப ரிலாக்ஸாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே டக்குன்னு அந்த இடத்துல தான் 2 போன 2 பேருமே இருப்பானுங்க போல இருக்கு. அதெல்லாம் நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா 2 போகணும்னு சொல்லி 2 பேருமே அங்கே தான் இருக்கானுங்க போல இருக்கு. நீ ஆர்டர் போடு, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எங்கே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக ஓட்டிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் குரூப் மெசேஜ்லேயே பேசிக்கிறானுங்க, நாங்கள் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டீங்களே அப்போதுலேருந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு தான்டா இருக்கோம், 2 பேரும் என்னம்மா வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, சாப்ஸ்டிக் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது என்ன, யாரும் வந்துட்டு உரிச்சு கொடுக்கறது என்ன சொல்லிட்டு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்லயே பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேர்டு போனு 2 3 பேர் மட்டும் இருப்பானுங்களா. உடனே தேர்டு வந்துட்டு என்ன திட்டணுமா திட்டுங்கடா, என்ன வேணா திட்டிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, டே நாங்கள் ஏன்டா உங்களை திட்ட போகிறோம், ஆக்சுவலி நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, அவன் அவ்வளோ தூரம் வந்துட்டு இது பண்ணும்போது நீ அக்செப்ட் பண்ணால் என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா அந்த மாதிரி தயங்குற மாதிரியே நீ பண்ணிட்டு இருக்க, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி இல்லைடா அவன் இந்த மாதிரி வந்து சாப்ஸ்டிக் எடுத்து கொடுக்கறது, அந்த இறா உரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நார்மலாக ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணலே அதெல்லாம் பண்ணுவான்டா, அதை எப்படி ஸ்பெஷலாக பார்க்க முடியும், அவன் இப்படி தான் நான் பார்த்துருக்கேன்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டாக என்கிட்ட பழகின மாதிரி அவன் வந்து நார்மலாக இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ எல்லாமே வந்துட்டு புத்திசாலித்தனமாக யோசிக்கிறன்ற பேரில் இந்த மாதிரி பார்க்காத, மனசார பாரு, எதுவுமே வந்துட்டு கொஞ்சம் மனசார ஒரு லவ்வோட பாரு, உனக்கு அது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்டா, ஏன்னா அவன் நிறைய மாறிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காய்க்காக பேசுவானுங்க. பட் ஆனாலும் இவனுக்கு ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஆக்சுவலி நம்ம தேர்ட் யோசிக்கிறது உண்மை தானே, பயங்கரமான ப்ளே பாய், ஒரு பொண்ணை வந்துட்டு 1 வாரத்துக்கு மேலே அவன் வந்துட்டு ஓட்டவே மாட்டான். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ப்ளே பாய் கிட்ட வந்துட்டு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்க தானே செய்வாங்க. ஸோ அதை தான் நம்ம தேர்டுமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கையோட வீட்டுக்கு போவோம் போல இருக்குது நம்ம தேர்டு. அங்கே போனதுக்கப்புறமா நம்ம கை வந்துட்டு நான் உனக்காக இந்த கேசட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, நம்ம மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் மூவி வந்துட்டு எடுத்து காட்டுவான். உனக்கு தான் அனிமேஷன் மூவியே பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு பிடிக்காது ஆனால் இப்போ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம தேர்ட் வந்துட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு எதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது நம்ம தேர்ட் அதுக்கப்புறம் கை 2 பேருமே ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு இந்த நெத்தியில் கட்டிகிட்டு இருப்பானுங்க ஒரு 2 நேம் போட்டு, அதில் நம்ம கை போட்டுட்டு இருந்த அந்த ஒரு இது வந்துட்டு அங்கே இருக்கும். அதை பார்த்தோன்னே இது நீ இன்னும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வச்சிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை எடுத்து பார்ப்பான். அது ஏதோ ஒரு பொண்ணு பையனோட கேரக்டர் பேராக என்னன்றது எனக்கு சரியாக தெரியலை, ஏன்னா பேர் மட்டும்தான் சொல்கிறாங்க. நீ என்னை எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரிலடா, கண்டிப்பாக அதில் எழுதியிருக்க அந்த ஒரு கேரக்டராக கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது எதுனா லவ்வர்ஸோட பேராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் அதை பற்றி எனக்கு கிளியராக தெரியல, ஏன்னா இதில் அவ்வளோ டீப்பாகவும் சொல்லலை. தேர்டுக்கு வந்துட்டு என்ன தான் நம்ம கை பண்ணுறதுல பிடிச்சிருந்தாலும் அவன்கிட்ட வந்துட்டு ஒரு முழு லவ்வோட இறங்கிறதுக்கு ஒரு தயக்கமாகவே இருக்குது. ஸோ உடனே நம்ம தேர்ட் வந்துட்டு கேட்பான், நீ என்னை பார்க்குற மாதிரி நானும் உன்னை பார்க்க நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா குழப்பத்தில் இருக்கான் இல்லையா, ஸோ அதனால் அப்படி கேட்கும்போது நம்ம கை வந்துட்டு நீ எதுவுமே பண்ண வேணாண்டா, என்னோட கண்ணை மட்டும் பாரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கப்புறம் பார்ப்பான். அவன் பார்க்கும்போது நம்ம கை வந்துட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட வருவான். நம்ம தேர்ட் வந்துட்டு எந்த பதட்டமும் ஆக மாட்டான், அப்படியே ஒரு லவ்வோடய தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படியே பார்த்துட்ருக்க நம்ம கை வந்துட்டு நம்ம தேர்ட்டை கிஸ் பண்ணுறான்.
நம்ம தேர்டுமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேருமே இப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம தேர்ட் வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. டே நான் கேட்ட கேள்விக்கு பதில் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு மூவி கேஸ்ட் எடுத்து கையில் கொடுத்துட்டு உன்னோட ரூமை ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு மூவி பார்க்கறதுக்காக என்னை கூப்பிடு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். டே இப்படி சொல்லிட்டு போனால் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை எடுத்து பார்த்தா அந்த கேசட்டில் பிகைன் அகைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. அதை பார்த்தாலே நம்ம கைக்கு செம்ம ஹாப்பி. ஸோ நம்ம தேர்டு வந்துட்டு ஒரு வழியாக நம்ம கையோட லவ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டான். ஸோ வெளியே வந்து அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே இவன் குதின்னு குதிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம 2 அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸம் சீனியர் 2 பேருமே வந்துட்டு லிஃப்ட்டில் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. பட் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசலை. நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் ஃபேஸை பார்க்கும் போதெல்லாம் அவன் இதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் ஹேர் சீனியர் கிட்ட ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசியிருப்பான் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம 2க்கு ஞாபகம் வருது. ஒருவேளை இவனோட மனசு கஷ்டத்துக்கு நம்ம தான் காரணமாக சொல்லிட்டு இப்போவும் நினைக்கிறான். பட்டு அந்த ஹேண்ட்ஸம் சீனியர் கிட்ட எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கும் லிஃப்ட் விட்டு வெளியே போயிடுறான். நம்ம தேர்டதுக்கு அப்புறம் கையை காமிக்கிறாங்க. ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி ரொம்பவே லவ்வி டவ்வியாக தான் போயிட்டுருக்கு. என்னதான் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருந்தாலும் ஒருத்தர் வந்துட்டு பார்த்து சைட் அடிச்சுக்கிறது சிரிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரே கிளாஸ் ரூமில் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு கிளாஸை கவனிக்காம நம்ம தேர்டே வந்துட்டு வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் போது கூட யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வந்துட்டு சைட் அடிக்கிறது, தனியா இருக்கும் போதுல ரொமான்ஸ் பண்றது சொல்லிட்டு ரொம்ப லவ்வி டவ்வியா போயிட்டு இருக்கு இவங்களோட லவ் ஸ்டோரி. இந்த பக்கம் நம்ம 2 அதுக்கப்புறம் லின்னு 2 பேருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம லின்னு வந்துட்டு போட்டோ எடுக்க சொல்லி கேட்டிருப்பா போல இருக்கு. நம்ம 2 எடுத்திருக்கான். பட் அந்த போட்டோஸ்லாம் வந்துட்டு நம்ம 2 காமிக்கிறான். ஆனா லின்னுக்கு வந்துட்டு பாக்கிறதுக்கு பெருசா நல்லா இல்லாத மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருப்பா. ஏன் என்னாச்சு நல்லா இல்லையா போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல எனக்கு என்னமோ இது ஜஸ்ட் நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதை தாண்டி எனக்கு எதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக தெரியல. அது இல்லாமல் என்னை நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் ஒல்லையே தெரிகிற மாதிரி எடு, இதில் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தெரியிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் பிடிச்சவங்கள எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸே அந்த ஃபீலிங்கை பேசும். அந்தளவுக்கு ரொம்ப பக்காவாக எடுப்பான். ஆனால் இப்போ என்னமோ அவனோட மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரியாக எடுக்கல போல இருக்குது. அவனும் யோசிக்கிறான். பட் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம தேர்டு சீனியரும் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு இருப்பான் இல்லையா ஸ்கிரிப்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு போல இருக்குது, ரிலீஸ் ஆக போகுது போல். ஸோ அது சம்மந்தமாக நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம பானுமே வந்துட்டு அங்கே தான் இருப்பா. ஏன்னா அவளோட பங்குமே அதில் இருக்கு போல இருக்குது. ஸோ அவளும் அங்கே இருப்பா. பக்கத்தில் ஒயிட் ஹேர் சீனியராக உட்காந்துட்டு இருப்பான். இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் ஹேர் சீனியர் வந்துட்டு பான் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஹேர் சீனியர் எழுந்து வரும்போது நம்ம 2 வந்துட்டு பார்த்து தூங்கிட்டு இருப்பான். அடே உன்னை வந்துட்டு பிஹைண்ட் த சீனை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி கூட்டு வந்து உட்கார வச்சா நீ என்னடா பார்த்து தூங்கிட்டு இருக்க, ஒழுங்கா ஃபோட்டோ எடுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஃபோட்டோ தானே எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் நில்லுங்க உங்களும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் ஹேர் சீனியர் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனை பார்க்கும்போது நம்ம 2க்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அதாவது நார்மலாக பார்க்க முடியல, ஒரு மாதிரி ஃபீலிங் வருது போல. அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான் இல்லையா அவனோட ஃபீலிங்கை. ஸோ ஃபீலிங் ஆகுது. பட் ஆனால் அப்படியே எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 வந்துட்டு இறங்கி வந்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் வந்துட்டு ஒரு டோர் மாதிரி ஒன்று வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஸோ அவன் தான் தூக்கிட்டு போகிறான். நம்ம 2க்கு தெரியாது. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னும் போது இல்லை பரவாயில்ல நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பேசிக்கும் போது தான் வாய்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் வந்து அமைதியாகவே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம 2 வந்துட்டு ஒரே நிமிஷம் அன்றைக்கி அந்த ஒயிட் ஹேர் சீனியர்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருந்தியே இந்த மாதிரி ஏதோ மனசு சரியில்லை, பிரேக்கப் ஆகிடுச்சு, மனசு உடஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அது யார் மென்ஷன் பண்ணி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ எதுக்கு நீ அதை கேட்குற, நீ என்ன தானே சொன்ன எனக்கு தெரியும், ஒழுங்காக சொல்லு கரெக்டு தானே என்னும்போது இப்போ அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, ஆமாம் எனக்கு தெரியணும், எப்போதுலேருந்து உனக்கு என்ன பிடிக்கும், எப்போதுலேருந்து நீ என்ன லவ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் சொல்லுவான் பாருங்க ஒன்று, நம்ம 2 வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக காலேஜ்லேருந்து ஜாயின் பண்ணுவான்ல அப்போத்துலேருந்தே நம்ம ஹேண்ட்ஸம் சீனியருக்கு நம்ம 2 மேலே லவ் வந்துருச்சாமா. ஐ மீன் அப்போ க்ரஷ் இருந்திருக்கு, அப்படியே லவ்வாக மாறி இருக்கு போல இருக்குது. இது வந்துட்டு இப்போ தான் நமக்கே தெரியுது, சுத்தமாக நம்ப முடியல. இதுவுமே தெரியாத மாதிரி அப்படி நடமாடிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ தான் சொல்கிறான் எனக்கு உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம 2 வந்துட்டு அந்த கேமரா வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவான் இல்லையா, அந்த விதம் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கும் போல். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு உன்னை அப்போத்துலேருந்து தான் பிடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல வரும்போது அதுக்கு மேலே நம்ம 2வால் கேட்க முடியல. போதும் இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான்.
விடுவான். நம்ம லின்னு வந்துட்டு ட்ரா பண்ணலாம் சொல்லிட்டு கார் எடுப்பான். கரெக்டாக நம்ம டூ வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள தேட்டருக்குள்ளே இருக்கிற அந்த லைட் வந்துட்டு ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுது. அதாவது கரண்ட்டு கட் ஆயிடுச்சு போல இருக்குது. உடனே லின்னு வந்துட்டு ஐயோ கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, உள்ளே வேறு சில பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே, இது இருட்டில் நான் அதை ஆன் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் நம்ம டூக்கு ஞாபகம் வருது நம்ம ஹேண்ட்ஸம் சீனருக்கு இருட்டுனா பயம். இதுக்கு முன்னாடி ஒயிட் அரசனிட்ட போய் கேட்டிருப்பான் இல்லையா, இந்த ஹேண்ட்ஸம் சீனோட மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவன் சொல்லியிருப்பான் அவனுக்கு இருட்டுனா பயம்னு சொல்லிட்டு. அது இவனுக்கு ஞாபகம் வருது போல இருக்கு. அதே மாதிரியே உள்ளேயும் அவன் மட்டும்தான் தேட்டர் ரூம்லேயே இருக்கிறான். ஸோ யாருமே இல்லை. அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப அப்படியே பதட்டமாக ஆரம்பிக்குது. ஃபோன் டார்ச் வச்சு அப்படி இப்படி போகிறான். பட் ஆனாலும் அவன் பயப்படுறான், அப்படியே தடுக்கி கீழே விழுறான், ரொம்ப பதட்டமாகறான். டக்குன்னு அவன் விழ போகும்போது நம்ம டூ வந்துட்டு பிடிச்சிருவான். அவன் இன்னும் பயப்படுவானா, இல்லை நான் தான் பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது, டூ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சும்மா தான். நீயா வந்த இங்கே, எதுக்காக வந்த தெரியல, வரணும்னு தோணுச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூ சொல்லுவான். அதுக்கப்புறமா நம்ம டூ அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பான் போல இருக்கு. நம்ம லின்னு கூட்டு வந்து ட்ராப் பண்ணதுக்கப்புறமா நம்ம லின்னு எதுவுமே பேசாமல் அவட்ட கிளம்பி போவாளா. உடனே நம்ம லின்னுக்கிட்ட வந்துட்டு டூ லின்னு ஒரு நிமிஷம் இல்லை, அங்கே நடந்தது என்னன்னா அப்படின்னு சொல்லும்போது, ஓ இதனால தான் என்னோடய ஃபோட்டோஸை கூட ஒழுங்காக எடுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அதுக்கு நம்ம டூ வந்துட்டு சாரி கேட்பான். பட் நம்ம லின்னு எந்த பதிலும் சொல்லாமல் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் நம்ம கை வந்துட்டு காலேஜ்குள்ளே பைக் ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சைக்கிளில் வந்து நம்ம கையோட வண்டியில் அடிப்படி கீழே விழுந்துரும். சைக்கிளோட செயின் வந்து அறந்துருமா. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குமா. அவனும் அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணு படிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் விடுவான். விட்டுட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக நம்ம தேர்ட் வந்துட்டு அங்கேருந்து வருவான். இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னும் போது, ஒன்றுலடா சும்மா தான், யார் அது போகிறது, யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்துட்டு சொல்லிட்டு, சரி ஓகேடா ரெடியாரு, நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். கடைசி வரைக்கும் நம்ம தேர்டு கேட்டதுக்கு ஒழுங்காக பதிலே சொல்லியிருக்க மாட்டானா. அதுவே நம்ம தேர்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கை வந்துட்டு இந்த சிங்கிங் ஆடிஷன் நடத்துவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் இருப்பான். வரவங்களை வந்துட்டு நல்லா பாடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு செலக்ட் பண்ணுறது நம்ம கையோட வேலை போல இருக்குது. கூடவே ஒரு 2-3 பசங்களும் உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது கரெக்டாக நம்ம கை வந்துட்டு ட்ராப் பண்ணான் இல்லையா, அந்த பொண்ணு அங்கே வந்திருக்கும் போல இருக்குது. அந்த பொண்ணு பாடும், செம்மையாக பாடும். அந்த பாடுற பாட்டு வந்துட்டு இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஸோ நல்லா பாடுறாள் அப்படிங்கிற மாதிரி தான் இவனும் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் மற்ற பசங்களுக்குலாம் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது, செம்மையாக இருக்கட்டும் அந்த பொண்ணு அப்படி இப்படி சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம கை வந்துட்டு நல்லா பாடுறா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறான் போல இருக்கு. இப்படியே ஈவினிங் ஆகிடுது. நம்ம தேர்ட் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நம்ம கை வந்துட்டு கூப்பிட்டு போவான்னு சொல்லிட்டு. பட் அவன் வரவே இல்லை. என்னாச்சு சொல்லிட்டு அவனே வந்துட்டு நம்ம கை இருக்கிற இடத்தாண்ட போயிடுறான். போனால் அங்கே உள்ள வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒருத்த வந்துட்டு, காய்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம காய் வந்து மண்டையிலே போட்டு, டேய் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நான் எப்படா சொன்னேன், அந்த பொண்ணோட வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் டீசெண்டாக தனியாக நின்றுதான் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம தேர்ட் இதை பார்க்குறான். ஆனால் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு தெரியல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல். கொஞ்சம் சோகமாக வேறு நின்று பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம போனை தான் காட்டுறாங்க. நம்ம பான் வந்துட்டு அவளோட மேரேஜ் சம்மந்தமாக எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கான பொறுப்பை வந்துட்டு நம்ம போன் கிட்ட தான் கொடுத்துருப்பா. நம்ம போனுமே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது நேம் இல்லாத ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரிய வருது, நம்ம பானை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இல்லையா அவனோட பாய் ஃப்ரெண்டு. அவனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கும் போல இருக்கு. அந்த பொண்ணோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். இதை வந்துட்டு நம்ம போன் வந்துட்டு பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். மறுநாள் நம்ம பானதுக்கப்புறம் அந்த பானோட பாய் ஃப்ரெண்டு 2 பேருமே வருவாங்க. நம்ம போன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பான். நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம பான் மட்டும் ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதில் XXXன்னு சேவ் பண்ணி வச்சுருப்பான். எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, நான் அர்ஜென்ட்டாக போகணும், ஸோ நீ பார்த்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்போவே அங்கேருந்து கிளம்பி போயிடுவானா. அவன் போன அடுத்த நிமிஷமே ஒவ்வொன்றா ஆள ஆரம்பிச்சிருவா. அடுத்தது என்ன, மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பாருக்கு கூட்டின்னு போயிட்டு இருப்பா போல இருக்கு. அங்கே குடிச்சிட்டு பயங்கரமாக புலம்புறா. நான் அவனோட ஃபோனை வந்துட்டு சார்ஜ் போகிறதுக்காக எடுத்து பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கான். அந்த பொண்ணு கூட வெளியே போகிறான், எல்லாமே பண்ணுறான், ஏன் கூட அவன் எல்லாமே பண்ணுறான். இந்த ஆம்பளைங்களும் இப்படி தான் இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவடுக்கு குடிச்சிட்டு பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டு இருக்கா. பாரில் எல்லாரும் பார்ப்பாங்களா சொல்லிட்டு நம்ம போனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ சரி ஓகே நீங்கள் கத்தாதீங்க, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னா என்னெல்லாம் ஆக முடியாது, நான் ஏன் ஆகணும், நான் அப்படி தான் கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வீம்புக்குனாலும் அந்த மனசு கஷ்டத்தில் ரொம்ப கத்தி பேசிகிட்டு இருக்கா.
இருக்காளா, இவனும் சரி ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுந்து போயிடுவான். அந்த கேப்பில் ஒருத்தர் வந்துட்டு பானுக்கு வந்துட்டு ரூட் விட்டுருப்பானா. அப்போ கரெக்டாக நம்ம போன் வந்துட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், ஸோ நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கேருந்து நம்ம பானோட வீட்டுக்கு கூட்டின்னு போய் ட்ராப் பண்ணுவான். உள்ளே கூட்டு போய் விடுவான். விட்டதுக்கப்புறமாச்சு நான் கிளம்புறேன்னும் போது, ஓ நீயும் போறியா, அப்போ எல்லாரும் விட்டு போறீங்களா, தனியாக விட்டு போங்க, என்னை நானே பார்த்துப்பேன், போங்க எல்லாம் போங்க, யாரும் தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃபீலிங்கில் திருப்பி ஓணும் ஒப்பார வச்சு அழுவ ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம போன் வந்துட்டு சரி சரி ஓகே வேணும்னா சொல்லு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் அப்படி சொன்னதை அவன் எப்படி நினச்சிக்கிட்டான்னு தெரில. பட்டு பயங்கர போதையில் வேற இருக்காளா. ஸோ அந்த போதையிலே நம்ம போன் கிட்ட அப்படி கிட்ட வரா, 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி கிட்ட வந்துட்டு இருக்க. இப்படி அந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வர ஒரு எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.